சுவாமி, அடியாள் வேண்டுகோளுக்கு தாங்கள் சினத்தை விடுத்து என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும். சக்தி, அனைத்தும் உணர்ந்தவள் நீ. ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டாய் என்று நினைக்கிறேன். விஷயத்தை சொல். சுவாமி, பெண்ணாக பிறந்துவிட்டால் மற்றவருக்கு மானிட்ட பின் பெற்றவர்கள் அந்த பெண் மறந்துவிட வேண்டியதுதானா? சுற்றி வளைத்து எங்கு வருகிறாய் என்று எனக்கு தெரியும். சுருக்கமாக சொல். சுவாமி, கோபப்பட்டு விடாதீர்கள். என் தந்தை தட்சணத்தின் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதிற்கு தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா? சக்தி, சக்தி, சரி சரி சரி, போ போ. சுவாமி, போய் வா என்று சொல்லுங்களேன். வருகிறேன். சுவாமி, சுவாமி, இறைவா, நில். எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? ஐயனே, என்னை மன்னித்து விடுங்கள். என்னை பிறந்த தனிமையில் இருக்க வேண்டாம். உன் துணை இனி எனக்கு தேவையில்லை. உலகில் இனி யாமே தனித்து இயங்கிக் கொள்வோம். உறுதியாகத்தான் சொன்னீர்களா? இறுதியாகவும் சொல்கிறேன். எங்கே? என்னை பார்த்து இன்னொரு முறை சொல்லுங்கள். உன் முகத்தை பார்க்கவும் நான் தயாராக இல்லை. ஈசனே, எம் துணை இன்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி, ஆணவத்தால் அழியாதே. சர்வம் சிவமயம். மும்மூர்த்திகளையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லை என சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். சக்தி, தகாத வார்த்தைகள் பேசாதே. சிவம் தான் உலகில் பெரியது. இல்லை, சக்தி தான் உலகில் உயர்ந்தவர். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரியது. சக்தி தான் பெரியது. ஆணுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையம் பெற்று தந்தது இந்த பெண்மை. நீ இன்றி நான் உண்டு. நான் இன்றி நீ இல்லை. சக்தி,